கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இவைகளிலே பேசுவாராக. தேவனுடைய சனமே, நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று. அவரிடத்தில் இருந்துதான் நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் அதை ஆமீன் சொல்றீங்க? ஆமென். அதில் ஒருவருக்கும் நமக்கு சந்தேகம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது ஒரு மனுஷனால் கொடுக்கவே முடியாது, ஒரு மனுஷனால் தரவே முடியாது. ஒருவேளை சொல்லுவார்கள், இந்த காரியங்களை நான் உங்களுக்கு செய்கிறேன், ஒரு நன்மையான காரியங்கள், ஒரு உதவி செய்யக்கூடியதான காரியங்களை, இதை செய்கிறேன், இதை தருகிறேன், இதை கொடுக்கிறேன் சொல்லுவாங்க. அதுவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமல் போய்விடும். ஆனால் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றாய் இருக்கிறபடியால், அது கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பிதா, நம்முடைய யெகோவா, அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வருகிற ஒன்றாய் இருக்கும்போது அந்த ஆசீர்வாதங்கள் தம்முடைய ஜனத்திற்கு அவர் எப்படி அவர் அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை இன்றைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தேவையான ஒன்றை, அவருடைய ஆசீர்வாதங்களில் அடங்கி இருக்கிற, மறைந்திருக்கிற ஒன்றை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு காட்ட அவர் விரும்புகிறார். இப்பொழுது அவர் காட்ட போகிற காரியம் ஒருவேளை நமக்கு அறிந்ததா இருக்கலாம், தெரிந்த ஒன்றாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதை திரும்பவும் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆக தேவனுடைய சனமே, அப்ப அந்த ஆசீர்வாதங்கள், தேவனால் நமக்கு அருளப்படுகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி அவர் நமக்கு கொடுக்கிறார், அந்த ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, என்ன ஆசீர்வாதம் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆசீர்வாதங்களை எந்த விதங்களில், என்னென்ன விதங்களில் அவர் தருகிறார் என்று 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள், வேதத்தை திறந்து கொள்வோமாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Genesis chapter 1 verses 28. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசித்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அங்கே நம்ம பார்க்கிறோம், பலுகி பெருகி. நான் சொன்னது போல நம்முடைய தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் எண்ணற்றவைகள், எண்ணுக்கடங்காதவைகள். அவைகளை நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும்
பல விதங்களில், பல சூழ்நிலைகளில், பல காலங்களில், பல கோணங்களில், எதிர்பாராத விதத்தில், நினைக்க விதாந்த விதத்திலே கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் அனுபவித்தவர்கள் தான் நாம் இங்கே அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த ஆசீர்வாதங்கள்ல ஒன்று பலுகி பெருகி. இந்த வார்த்தை நமக்கு தெரிந்த ஒன்று. அப்ப இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி அவர் தருகிறார், எந்த விதங்களில் அவர் தருகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அதை இன்றைக்கு நான் எப்படி அதை உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன் என்றால், ஒரு 3 H ஆல்பபெட்ல வருகிற H, GH சொல்றோம் பாத்தீங்களா, அந்த H என்ற அந்த வார்த்தையிலே 3 காரியங்களை இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்புகிறேன். அந்த பலுகி பெருகி அந்த ஆசீர்வாதம் முதலாவது எப்படி அவர் அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறாராம். இந்த வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பாருங்க அந்த வசனத்திற்கு நேராக. தேவன் அவர்களை நோக்கி, தேவன் அவர்களை நோக்கி அப்படி ஆரம்பித்து அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஆண்டு கொள்ளுங்கள். அந்த 2 வேர்டையும் நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் அவர்களை நோக்கி ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ இந்த வார்த்தைக்கு முதல் H, அதுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஓவர், ஒப்படைத்தல், ஹேண்ட் ஓவர். அப்போ ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றா இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவர் எப்படி எல்லாம் அவர் கொடுக்கிறாராம். அதுல ஒரு விதம் தம்முடைய ஜனங்களிடத்திலேயே அதை ஹேண்ட் ஓவர் பண்றாராம். எப்படின்னா, நீங்களே அந்த ஆசீர்வாதத்தை ஆமா கொண்டு வந்துருங்க, உருவாக்கிங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவர்களை நோக்கி எல்லாவற்றையும் நிரப்புங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. இதெல்லாம் நீங்க பண்ணிக்கங்க, நீங்க பிளெஸிங்கா இருப்பீங்க. தேவச்சனமே, அப்ப ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்றா இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை அதை உருவாக்கி கொள்ள அவர் உங்களுடைய கரத்திலேயே அதை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் முதலாவது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? அவர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவரிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும், எல்லாம் சரி. ஆனால் அதே நேரங்களே அவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களே அதை உருவாக்கி கொள்வதற்கு அதை அவர் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் தருவார், அவர் எனக்கு கொடுப்பார், அவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார், நல்லது, அதுல மாற்று கருத்தல்ல. ஆனால் இன்னொரு விதமும் இருக்கிறது நாம் ஆசீர்வாதமாக நாம் இருப்பதற்கு. அது என்ன? அந்த ஆசீர்வாதங்களை நம் கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். He hand over that blessings. இந்த இடத்துல ஆதாமை பார்த்து, ஏவாளை பார்த்து, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், பழகி பெருகுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க கிட்ட கொடுக்கிறாரு, பழகி பெருகுங்க, நீங்களே பழகி பெருகிக்குங்க. அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, ஆகவே நீங்கள் பழகி பெருக்கிங்க, நிரப்பிக்குங்க, ஆண்டு கொள்ளுங்க. ஹேண்ட் ஓவர். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதமான இந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? சொல்லக்கூடுமா? என்னை ஆண்டவர், நான் ரட்சிக்கப்பட்ட போதே என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார், அந்த ஆசீர்வாதத்தினாலே நான் எல்லாவற்றையும் நானாகவே அந்த ஆசீர்வாதங்களை பெருகி கொண்டிருக்கிறேன் என்று. என்னோட வேலை இல்லை,
என்னோட குடும்பத்திற்கு, என்னோட வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொன்னது போல நான் பழகி பெருகும்படியாக அவர் என்னோட கரத்தில் ஒப்படைத்த அந்த ஆசீர்வாதத்தை நானாகவே அதை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஊடாக அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறவர்களாக இந்த இடத்துல நீங்கள் சொல்ல முடியும். Don't wait for God to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருப்பது நல்லது. ஆனால் அதற்கே நீங்கள் காத்துக் கொண்டிருக்காதீங்க. ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, இந்த காரியத்திலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை நான் பெருகிக் கொள்ள வேண்டும். அதை என் கரத்திலே ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதித்ததை நான் பார்க்க, அவர் என்னிடத்துல ஒப்பு கொடுத்ததை எனக்கு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறதை நான் தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு பிரயாசம், அந்த ஒரு முயற்சிக்குள்ளாக எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் வருவீர்களோ அங்கே நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, there is many types, நிறைய விதங்கள் இருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுல. அதுல ஒரு ஆசீர்வாதம் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம், ஹேண்ட் ஓவர். ஆசீர்வதிச்சிட்டார் நம்மள, இஸ் பிளஸ்ட். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கணும்னா அதை அவர் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணினதை, ஒப்படைச்சதை நம்ம தான் அதை உருவாக்கணும், பெருக பண்ணுகிறத பார்க்கணும். இடத்துல ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் பார்த்து அதே தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆதாமே, ஏவாளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை நோக்கி ஆண்டு கொள்ளுங்க, பழகி பெருகுங்க. Hand over that blessings already. நம்முடைய வாழ்க்கையில தேவனோட சொன்னமே, இந்த ஒரு அனுபவத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நாம் அநேக நேரங்களை நாம் இழந்திருப்போம். ஏன்னா நமக்கு தெரியாத இருந்திருக்கோம். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் நம்மை ஏற்கனவே அந்த காரியங்களை நம்மளை ஆசீர்வதித்து இருந்திருப்பாரு. ஆனா நம்ம அவர் என்ன ஆசீர்வதிக்கணும், அவர் என்ன ஆசீர்வதிக்கல, அவர் என்ன ஆசீர்வதிப்பார், இப்படி நினைச்சு நம்ம போயிருப்போமே தவிர அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய கரத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணினதை அதை நம்ம பெருக்கிக் கொள்ள நம்ம மறந்துட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா, பழகி பெருகுங்க. பழகி பெருகிற இந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை பழகி பெருகணும், அதை பழகி பெருகணும். எல்லா காரியங்கள் in your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில, உங்களுடைய your physical life, உங்களுடைய வேலை இடத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல, எல்லாவற்றிலும் பழகி பெருக வேண்டாம். கர்த்தர் இந்த ஒரு காரியத்தில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும் நம்ம காத்திருக்கிறோம். தேவ சொன்னமே, பழகி பெருகிற இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் அவர் ஒப்படைச்சிருக்கிறார், ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. நீங்க அதை ஆண்டு கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். இதை மட்டும், இந்த காரியங்களை நீங்கள் தெரிஞ்சு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் பழகி பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கு. நீங்கள் பழுகணும், நீங்கள் பெருகணும். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில பழகி பெருக இந்த நாட்களில் உங்களுக்கு முடியாமல் இருக்கலாம். சூழ்நிலை உங்களை தடுக்கலாம், காலம் உங்களை தடுக்கலாம், ஏதோ ஒன்று உங்களை தடுத்து நிறுத்தலாம். ஆனால் இந்த காலவிலை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீங்கள் பழகி பெருக வேண்டாம். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களுடைய கரத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய முதல் காரியம் இஸ் ஹேண்ட் ஓவர். அவர் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறார். தாமதிக்காமல்
தாமதம் பண்ணாமல் நீங்கள் சரியாய் கர்த்தரிடத்திலே கேட்டு விசாரித்தறிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை இந்த நாட்களில் நீங்கள் பழுகி பெருகும்படி அவரிடத்துல முற்றிலுமாய் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்க. இந்த ஒரு அனுபவத்தில் கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீ டோன்ட் மிஸ் இட். இனி தவற விட்டுறாதீங்க. ஏதோ ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே பார்வையில கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று அந்த வழியிலே உங்களுடைய சிந்தை நோக்கம் இல்லாமல் இங்க வேதம் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லிய விதங்களில் சொன்ன விதத்தில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சற்று டைவர்ட் பண்ணி பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என்னுடைய வேலையில என்னை ஆண்டவர் பழுகி பெருக இந்த விதத்தில் என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரோ, நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் இதுவரையிலும் காணாமல் போய்விட்டேனோ என்று எண்ணி பார்த்து அவர் உங்களுக்கு ஒப்படைத்ததை ஹேண்ட் ஓவர் பண்ணினதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்கள் சம்பூர்ணமாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, இந்த ஒரு அனுபவம், இது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்துருச்சுன்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் எந்தெந்த நேரங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறது என்று அவர்கள் கண்டு 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 அந்த ஆசீர்வாதத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு மேன்மையான ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வழியாயிருக்கு. இது அநேக நேரங்கள் இதை நாம் மறந்து போய்விடுகிறோம். இந்த விதங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இந்த திட்டத்தை நாம் மறந்து விடுகிறோம், நம்முடைய நினைவுக்கு வருகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கு மனதிலே கொண்டு வாங்க, இதுவரைக்கும் என்ன காரியங்கள் நடக்கல, இன்னும் என்ன காரியங்கள் சம்பவிக்கல, இன்னும் என்ன காரியங்கள் வரல, இன்னும் என்ன எதிர்பார்த்த காரியம் இன்னும் முடியல, அந்த காரியத்தை இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்க கொண்டு வந்து பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்னை இந்த இதுல என்னை ஆண்டவர் அந்த காரியங்களை வச்சிருக்கிறாரோ என்று நீங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு முழுமையாய் நீங்கள் அனுபவிக்க, நீங்கள் பழுகி பெருக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் சொன்னார், அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை, அவளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதை அவர்கள் அதை சரியாய் பயன்படுத்தினார்கள். அவர்கள் ஆண்டு கொண்டார்கள், ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அவர்களைப் போல இன்றைக்கும் நீங்களும் சரியாய் அதை கண்டு நீங்கள் ஆண்டு கொள்ள இன்றைக்கு கர்த்தர் உங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், இந்த பழுகி பெறுகிற இந்த ஆசீர்வாதத்தில் இரண்டாவது ஒரு விதத்தில் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம், இரண்டாவது ஒரு ஹெச் உங்களுக்கு நான் காட்ட நான் விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Genesis chapter 9 verses 1. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இரண்டாவது கர்த்தரால் வருகிற அந்த ஆசீர்வாதமாகிய பழுகி பெறுகிற அந்த ஒரு ஆசீர்வாதம் இரண்டாவது எந்த விதத்தில் கர்த்தர் தருகிறாராம், இரண்டாவது ஒரு ஹெச் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆன்சம். ஆன்சம் அப்படின்னா தாராள குணமுள்ள. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாராள குணமுள்ள. அந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல உன்னிப்பாய் நீங்க கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அந்த தாராள குணத்துல நோவாவையும் குமாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பழுகி பெறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் எப்படி கர்த்தரிடத்துல வருதுன்னா, அவரே ஆசீர்வதிக்கிற விதம் தாராள குணமுள்ளவராய், தாராளம் உள்ளவராய்
அவரே ஆசீர்வதிக்கிற ஒரு விதம் தான் ஆன்சம். இந்த ஆன்சம்ன்ற அந்த வார்த்தையை நம்ம எப்போ சொல்லுவோம், எப்போ நம்ம கேட்டிருக்கிறோம்? யாராவது பார்ப்பதற்கு இந்த யூனிஃபார்ம்ல, இல்லாவிட்டால் அந்த ட்ரெஸ் கோட்ல, இல்லாவிட்டால் பார்ப்பதற்கு அவர்கள் சரியாயிருப்பார்கள் என்றால், பார்ப்பதற்கு அழகாயிருப்பார்கள், என்ன ஒரு ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க, என்ன ஒரு ஹேண்ட்ஸம் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அதே அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுது? தாராள குணம் உள்ள. அப்ப நம்முடைய ஆண்டவர் எதுல ஹேண்ட்ஸமா இருக்காரா? ஆசீர்வதிக்கிறதுல தாராள குணம் உள்ளவராய் இருக்கிறதுல அவர் ஹேண்ட்ஸமா இருக்கிறார். சிலர் நல்ல ட்ரெஸ் பண்றதுல ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, சிலர் நல்ல விசாரிக்கிறதுல ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, சிலர் உதவி செய்கிறதுல ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, சிலர் கொடுக்கிறதுல ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும். இங்க நம்முடைய தேவனுக்கு அவர் எதுல ஹேண்ட்ஸமா இருக்காரா? ஆசீர்வதிக்கிறதுல தாராள குணம் உள்ளவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல நான் நினைக்கிறேன் வேற ஒருவராலையும் அப்படி ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. அவரை போல நல்ல தாராள குணம் உள்ளவர் இந்த உலகத்துல ஒருவரும் இருக்க முடியாது என்று நிச்சயமாய் என்னால் சொல்லக்கூடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையாயிருந்ததாம். எல்லாம் ஒரு ஒழுங்குல இல்லை. பார்க்கும்போது அது இருளாயிருக்கு, வெறுமையாயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் தம்மோட வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து, இந்த பூமியிலே இருக்க வேண்டியவைகள், வானத்துல இருக்க வேண்டியவைகள், சமுத்திரத்தில் இருக்க வேண்டியவைகள் எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கி அவர் இருந்து அனுபவிக்கல. அங்கே தம்மை போல தம் சாயலாய் மனுஷனையும் மனுஷியும் அங்கே அவர்களை உண்டாக்கி அவர்களிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்தார்னா என்ன ஒரு தாராள குணம் உள்ளவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நோவாவோட குடும்பத்திற்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த விதமாக அவர் கொடுக்கல. அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். நான் தந்துட்டேன், நீங்க பிளஸிங்கா வந்துருங்க, பழகி பெருக்குங்க, அது உங்க கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டாரு. ஆனா இவங்கள்ட்ட அப்படி இல்லை. நோவாவோட குமாரட்டி அப்படி சொல்லல. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகுங்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு நிறைய பேர் வாஞ்சிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று இதை தான் நாம் ருசித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் இந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம சாட்சியாக மேன்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நான் நல்லா இருக்கேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நான் இப்படி இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என் குடும்பம் இப்படி இருக்கு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு கர்த்தர் வேலை தந்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ப்ரமோஷனை கொடுத்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், இதை தந்தார். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த அனுபவத்துல தான் இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் நம்முடைய நினைவாயிருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் டைம் we used to say like this, God blessed, God blessed. சரி, ஏனென்றால் அவர் இந்த விதத்திலும் அவர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறபடியினால் நாம் அநேக நேரங்கள் இந்த அனுபவங்களிலேயே அவரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நல்லது, ரைட், குட். ஏனென்றால் நோவாவையும் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவரே ஆசீர்வதிக்கிறார். He is blessed சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகுங்கள், நிரப்புங்கள். ஏன்னா அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல நிரப்பி அப்படின்னு சொல்லுவார், நீங்க தான் நிரப்பிக்கணும்னு. ஆனா இந்த இடத்துல நிரப்புங்கள், ஏன்னா ஆசீர்வதிக்கிறார் அவர். அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ் a handsome God to bless. அவரே ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களோட வாழ்க்கையில் இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்கள்ல கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இருக்கிறீர்களோ, கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியங்களே நீங்கள் பழுகி பெருகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மேதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மேதிப்போம், ஆசீர்வாதங்களை சுதந்தோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை காண்பவர், கண்ணீரை காண்பவர் உன் அருகில் இருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறி தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எஸ், உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் இஸ்ரவேலை அவர் நினைத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை நினைத்திருக்கிறார். இங்கே நோவாவை நினைத்தவர், நோவாவின் குமாரரை நினைத்தவர், அவள் குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதித்த தேவன் இந்த நாட்களில் உங்களை அவர் நினைக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்களை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், அவர் நினைக்கல இல்லை, அவர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம நினைக்கிற காரியத்தில் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற விதம் இதுவாக இருக்கும்போது நிச்சயமாய் என் தேவ சன்னமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பழுகி பெருகும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, அவருடைய இந்த ஆசீர்வாதம் எந்த விதத்தில் அவர் நமக்கு கொடுக்கிறாராம், எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 20 verses 20. ஆதியாகமம் 17:20 நாம் வாசிக்கும் போது இப்படியாக நம்ம பார்க்கிறோம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருக பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். இந்த வசனத்தை நன்றாய் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த பழுகி பெருகி, இந்த இடத்துல கர்த்தர் காட்டுகிற இந்த வார்த்தைக்கு மூன்றாவது ஒரு ஹெச். இதற்கு நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னா, ஹேண்டில். ஹேண்டில் அப்படின்னா நடத்துவேன், நடத்துவேன். ஹேண்டில், ஐ வில் ஹேண்டில். பொதுவா அந்த வார்த்தை நம்ம சொல்லுவோம்ல, ஐ வில் ஹேண்டில். என்கிட்ட கொடுங்க, நான் ஹேண்டில் பண்றேன். இதை என்கிட்ட கொடுத்து பாருங்க, இதை நான் ஹேண்டில் பண்றேன். இந்த காரியத்தை நீங்க எனக்கு தந்து பாருங்க, நான் ஹேண்டில் பண்றேன். இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்து பாருங்க, நான் ஹேண்டில் பண்றேன். அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்மளும் சொல்லி இருப்போம். அந்த ஹேண்டில்,
அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் மூன்றாவது விதமாக அவர் ஆசீர்வதிக்கிற விதம் எப்படின்னா, அவர் ஹேண்டில் பண்றதுல அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஹேண்டில் பண்ணுவார். சில நேரங்கள் ஆசீர்வாதம் எப்படி வரும், அவர் நம்மளை நடத்துகிறதுலேயே அந்த ஆசீர்வாதம் இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க வந்து அமர்ந்திருக்கிறோம்னா அவர் நம்மளை நடத்தி வந்தபடினால தான் நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இது அவர் நம்மளை ஹேண்டில் பண்ணுது. இது ஒரு பிளஸ்ஸிங். இது ஒரு பிளஸ்ஸிங். எத்தனை பேர் கர்த்தருடைய நாளை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இன்றைக்கு மனமில்லாமல் தங்களுடைய நேரங்களை தங்கள் இஷ்டத்திற்கு அதை மாற்றி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிற காலங்களில் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்றால் இதுவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மகத்தான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்னன்னா, அவர் நம்மளை ஹேண்டில் பண்றது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மூன்றாவதாக நம்ம இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறாரு. இஸ்மவேலுக்காக, அவருடைய குமாரனுக்காக விண்ணப்பம் வைக்கிறது ஆண்டவர் கேட்டுட்டு என்ன சொல்றாரு, விண்ணப்பத்தை நான் கேட்டேன், ஆனால் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஆபிரகாம் நீ கவலைப்படாத, நான் ஹேண்டில் பண்றேன், நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆதாம் ஏவாளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், நீங்களே என்ன செஞ்சீங்க, அதை பெருக்குங்க, பழகி பெருக்குங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. ஆனா நோவா குமாரனுக்கு ஆண்டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணல, ஆண்டவரே அவர் பிளஸ் பண்றார். அந்த இடத்துல அவரே அங்க பிளஸ் பண்றார், அவரே அங்க ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஹேண்ட்சம் காடாக அவரே ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த இடத்துல அவர் என்ன எப்படி ஆசீர்வதிக்கிறாரா, நான் பார்த்துக்குவேன், நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாத, உன் குமாரனை குறித்து நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் எப்படி நடத்தணும்னு, நான் பழகி பெருக பண்ணுவேன், நான் எல்லாம் செய்வேன், எனக்கு தெரியும். அப்போ அவருடைய ஆசீர்வாதம் அவர் ஹேண்டில் பண்றதுலயே இருக்கு. ஹல்லேலூயா. அது எப்ப நம்ம பார்க்க முடியும், அவங்க காரியங்கள்ல அதை தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து பொதுவா இந்த ஆசீர்வாதம் அப்படியே பப்ளிசிட்டியா தெரியாது. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் ஹேண்டில் பண்ற விதத்துல அதை அவங்க புரிஞ்சு ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ளாக அவங்க அப்படியே இருந்தாங்கன்னா கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்துல அவங்க அப்படியே போய்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிலரெல்லாம் நம்ம பார்ப்போம், நம்ம அவங்க இடத்துல கேட்போம், எப்படி நீங்க இருக்கிறீங்க, எப்படி நீங்க வாழ்றீங்க. நமக்கும் குறைவுகள் இருக்கும், நமக்கும் தேவைகள் இருக்கும். சில நேரங்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க, எப்படி நீங்க சமாளிக்கிற, எப்படி நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் எப்படி உங்களால முடியுது, எப்படி உங்களால மாத்திரம் இதெல்லாம் நடக்குது, எப்படி கேட்டிருப்போம். நம்ம அது நம்மளுடைய பலத்திலையோ இல்லாவிட்டால் நம்மளுடைய சாமர்த்தியத்தையோ அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் குறைவுகள் எல்லா தேவைகளும் இருக்கும் போதும் கர்த்தருடைய அந்த நடத்துதல் அவர் ஹேண்டில் பண்றதுனால அது வெளியே தெரியல, அழகாய் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மூணாவது ஆசீர்வாதம். இது மூன்றாவது வேதம். இந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் Christians, most of believers, most of congregations of Christ இன்றைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் எந்த விதத்திலனா இந்த மூன்றாவது விதத்தில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை தான் இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதமாய் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அவர் எண்ணி பார்ப்பதே கிடையாது. ஆனால் இது உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையாயிருக்கு. கர்த்தருடைய நடத்துதல். ஆபிரகாமை பார்த்து சொல்றார், நீ விண்ணப்பம் பண்ணல, நான் கேட்டுட்டேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இஸ்மவேலை நான் எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், பழகி பெருக பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த வேர்ட்ஸ்லாம் நல்லா கவனிங்க. இந்த நான் சொன்ன இந்த 3 வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா எவ்வளோ வித்தியாசங்கள் ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல நான் ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய ருசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா தேவனோட சனமே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இந்த 3 விதங்களிலும் நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒன்றில் மாத்திரமல்ல. சிலர் ஒருவேளை
ஆதாம் ஏவாள் அந்த அவர்கள் போன அந்த ஆசீர்வாதங்கள்ல ஒருவேளை சிலர் நீங்க அந்த ஆசீர்வாதங்களுக்கு கூடாக நீங்கள் போய்கொண்டே இருக்கலாம். மற்ற 2 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் காணாதவர்களாக இருக்கலாம். தேவனுடைய சின்னமே, சிலர் அந்த 2வது ஆசீர்வாதங்கள் கர்த்தரை ஆசீர்வதித்தார், நான் நல்லா இருக்கிறேன். ஒருவேளை அப்படி அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளேயே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். 1வது அனுபவமும் 3வது அனுபவமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம். ஒரு சிலர் அந்த முதல் 2 ஆசீர்வாதங்கள் இல்லை, 3வது ஆசீர்வாதம் சில சொல்லுவாங்க, எப்படியோ போய்கிட்டு இருக்குங்க, எப்படியோ இருக்குங்க, எப்படியோ கடவுள் நடத்துறார். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா, எனக்கு தெரியும் ஒரு தகப்பனார். அவர் ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்றார். அவர் செய்கிற அந்த வியாபாரத்துல நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் கேட்பேன், ஐயா எப்படி உங்களோட வியாபாரம் போகுது? அவர் சொல்லுவார், பாஸ்டர் அதிகமாகவும் இல்லை குறையும் இல்லை, அப்படியே போய்கிட்டு இருக்கு, அப்படியே நடந்துகிட்டு இருக்கு, ஆண்டவர் நடத்துறார். அப்போ அவருடைய வியாபாரம் அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, கர்த்தர் நடத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்ப பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சனமே ஏதோ ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு விதத்திலே நம்மளுக்கு வருகிற அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரமே நாம் ருசித்து போய் மற்ற கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான அந்த வழிகளை நாம் விட்டு இருப்போம் என்றால் நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களா இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த காலையில் கர்த்தர் ஆவியான ஒரு சபைக்கு சொல்றது என்ன தெரியுங்களா? எப்படி வேதத்திலே நம்முடைய முற்பிதாக்களை கர்த்தர் எந்தெந்த விதங்களிலெல்லாம் அவர் ஆசீர்வதித்தாரோ அப்படி எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆதாம் ஏவாளுக்கு அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணாரு, மற்ற 2 விதத்துல இல்லை. ஆனால் நோவா குமாரலுக்கும் ஆண்டவரே ஆசீர்வதித்தார், ஹேண்ட்ஸமா இருந்து, மற்ற 2 விதத்துல இல்லை. இங்க இஸ்மவேலை ஹேண்டில் பண்ணினாரு, மற்ற விதங்கள் இல்லை. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களுக்கு கூடாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆசீர்வதித்ததை உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி அதில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியான அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தரே உங்களை ஆசீர்வதித்து ஹேண்ட்ஸமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற அந்த விதமும் 3வது அவரே ஹேண்டில் பண்ணி உங்களை நடத்துகிற அந்த ஆசீர்வாதம் 3ஐயும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களுடைய எல்லா காரியங்களிலும், உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே, உங்களுடைய சரீர சுகத்திலே, உங்களுடைய சரீர பலனிலே, நீங்கள் எடுக்கிற பிரயாசத்திலே, நீங்கள் செய்கிற கிரியைகளிலே, எல்லாவற்றிலும் இந்த 3 விதங்களிலே கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீங்கள் பெற்று அனுபவிக்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த அனுபவத்தில் போக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பலுகி பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய அநாதி விருப்பமாயிருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வாஞ்சி எல்லாம் நீங்கள் பலுகி பெருக வேண்டும். சூழ்நிலைகளை மறந்துருங்க. இதுவரையில் நீங்கள் கடந்து வந்ததை நீங்கள் மறந்துருங்க. நீங்கள் கடந்து வந்த பள்ளமேடுகளை மறந்துருங்க. நீங்கள் கடந்து வந்த குன்றுகளை மறந்துருங்க. நீங்கள் கடந்து வந்த வெறுமையை நீங்கள் மறந்துருங்க. எதெல்லாம் உங்களை சோர்வுக்குள்ளாக, எதெல்லாம் உங்களை கலக்கத்திற்குள்ளாக, எதெல்லாம் உங்களை துயரத்திற்குள்ளாக, எதெல்லாம் உங்களை தனிமைக்குள்ளாக உங்களை கொண்டு போனதோ அது எல்லாம் இன்றைக்கு மறந்துருங்க. காரணம், ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர், நோவாக் அவர் குமாரரை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர், இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்த இதோ அவர் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறார். அவர் ஹேண்ட்ஸமாக இருந்து அவர் உங்களை ஹேண்டில் பண்ணி இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் இந்த வேளையிலே அவர் உங்களை நடத்த இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க, அந்த அனுபவத்தில் போக ஆயத்தமாக இருக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து இந்த வேளையிலே எழுந்து நின்று அவரை நோக்கி நாம் ஒரு நிமிடம் நாம் அவரை பார்க்க போகிறோம். Let's all stand up in his feet. Let's look to God and pray. நாம் யாவரும் இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருக போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா?
நான் பலுகி பெருகுவேன். சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்படி உங்களோட வாயினால் அறிக்கையிடுங்களேன் பார்க்கலாம். அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நான் பலுகி பெருகுவேன். சொல்லுங்களேன், நான் பலுகி பெருகுவேன். என் குடும்பம் பலுகி பெருகும். என்னோட வேலையில நான் பலுகி பெருகுவேன். என்னோட பொருளாதாரத்தில் பலுகி பெருகுவேன். என்னோட வருமானத்தில் நான் பலுகி பெருகுவேன் சொல்லுகிறவங்க அவங்களுக்கு அப்படியே ஆகும். ஏன்னா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறவர் அது அவளுக்கு ஆகும்படி இந்த இடத்துல அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு தந்த அந்த ஆசீர்வாதம், நோவா குமாரனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், இஸ்மவேலுக்கு கர்த்தர் தந்த அந்த ஆசீர்வாதம், இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த 3 விதங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். யாரை கர்த்தர் இந்த நேரம் எந்த விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போங்க. நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், பலுகி பெருகுவீர்கள். எப்பொழுது இருக்கிறதை போல் அல்ல. ஓ, என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஓ தேவ சொன்னமே, அவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்க. ரிசீவ் பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. ஓ, நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் அனுபவித்தார்கள். இந்த நாட்களில் நீங்களும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அனுபவியுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்று கொண்டிருக்கிற நேரம் அப்படியே கர்த்தரோடு கூட பேசுங்களேன். ஓ, ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். இந்த நேரம் நீங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, ஓ நான் பலுகி பெருகணும் அப்பா. என்னோட குடும்பம் பலுகி பெருகணும். என்னோட வேலையில நான் பலுகி பெருகணும். என்னோட பொருளாதாரத்தில் நான் பலுகி பெருகணும். என்னுடைய வருமானத்தில் நான் பலுகி பெருகணும். ஓ கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் சந்ததி பலுகி பெருகணும். ஓ ஹல்லேலூயா என்று கேளுங்க. ஆண்டவர் அப்படியே அவர் இந்த ஆசீர்வாதங்கள்ல என் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பரலோக தேவனிடத்திலிருந்து ஓ அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது ஹல்லேலூயா, 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 glory, 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 hallelujah. Thank you Lord, hallelujah. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆசி சுவாமி. தேவ ஆசீர்வாதம் பெருகெடுதே, துதிகள் நடுவே கத்தத்தங்க, துத சேனை தம் மகிழிறங்க, நடுவே கத்தத்தங்க, துத சேனை தம் மகிமையுடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகெடுதே, எழும்பு சீயோனே. எஸ் இலக்கே சபையே, எழும்பு சீயோனே, ஒளி வந்தது சபையே. நம்மை நினைத்தவரை வாழ்ந்திடுவோம், தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கத்தத்தங்கு, துத சேனை தம் மகிமையுடிறங்கு, துதிகள் நடுவே கத்தத்தங்கு, துத சேனை தம் மகிமையுடிறங்கு, துதிகள் நடுவே கத்தத்தங்கு, துத சேனை தம் மகிமையுடிறங்கு. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொரு பகுதியும் எங்கள் நடுவில் கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடினதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. எப்படியெல்லாம் நீர் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்து போயிருக்கிறீர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை நீர் ஹேண்ட் ஓவர் பண்ணினீர் ஆண்டவரே. ஓ நோவா அவள் குமாரருக்கு ஓ நீர் ஒரு ஆன்சமாக நீர் அவளை ஆசீர்வதித்து
ஆண்டவரே, ஆபிரகாமின் குமாரனை என் தேவனாகிய கர்த்தர் ஹேண்டில் பண்ணி நீர் நடத்தினீர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் இப்படியெல்லாம் நீர் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் பலுகி பெருகினது போல இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட சனம், ஓ யார் யார் எந்தெந்த சூழ்நிலை இந்த நாட்களில் ஆசீர்வாதத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை போல நீர் அவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் பலுகி பெருகும்படியாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தருடைய ஆவியானுடைய ஆசீர்வாதத்தின் நடத்துதல் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கடந்து வந்து தம்முடைய பிள்ளைகள் நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும், பத்திரமாய் சுகமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. எல்லாவற்றும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுநைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஷலோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.